வயிறு பசிக்கிறப்போ ஏன் கத்துது? இதுக்கு யார் காரணம்னா இரைப்பையும் மற்றும் குடலும் தான் காரணம். இரைப்பையும் குடலும் எப்பவுமே சுருங்குவதும் விரிவடைவதும் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அப்போ அங்க காற்று மட்டும் தான் இருக்கும். அந்த காற்று காலியான இடத்துல முன்னும் பின்னும் போறப்போ எதிரொலி உருவாகுது. இதனால் தான் வெளியே வரைக்கும் சத்தம் கேக்குது. அதே இரைப்பையிலும் குடலிலும் உணவு செரிமானம் ஆகிறப்போ செரிமானத்துக்கு தேவையான பல வேதிப்பொருள் கலந்த நீரை உணவோட கலக்கறக்காக இரைப்பை சுருங்கி அழுத்தும். மேலும் உணவு அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக பெருங்குடலும் உணவை நெருக்கி தள்ளும். உணவு செரிமானம் ஆகிறதுக்காக இருக்குவதும் நெருக்குவதும் நிகழ்றப்போவும் சத்தம் வரும். ஆனா உணவு இருப்பதால் அது வெளியே கேட்காது. இந்த செயல்முறை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நடக்கும். இத டெக்னிக்கலா எப்படி கூப்பிடுவாங்கன்னா மைக்ரேட்டிங் மயோ எலக்ட்ரிக் காம்ப்ளெக்ஸ். பசிக்காக மட்டும் இல்ல, செரிமானம் கோளாறு, வாயு கோளாறு ஏற்பட்டாலும் சத்தம் வரும். ஆனா அது வேற மாதிரி இருக்கும். இன்னும் இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.